இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி இது துர்காவோட கடைசி வெட்டிங் டே தானே? சிஸ்டர், துர்காவோட கடைசி வெட்டிங் டே இதுதான். ஆனா நீங்க சொன்ன மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நடக்கல. வேற மாதிரியான சம்பவங்கள் தான் நடந்திருக்குது சிஸ்டர். என்ன வளர? நான் அனுப்புன அந்த ஆளு துர்காவை ஷூட் பண்ணலையா? சிஸ்டர், அவன் எங்க துர்காவை ஷூட் பண்ணா? அவன் பக்கத்துல இருக்கிற பூத்தொட்டி எல்லாம் ஷூட் பண்ணா. நல்ல வேலை சிஸ்டர், அவன் குறி தவறுனத நான் மட்டும் தான் பார்த்தேன் சிஸ்டர். மறுபடியும் கரெக்டா சுடுவான்னு பார்த்தா இப்ப வரைக்கும் அவன் சுடவே இல்ல சிஸ்டர். இருக்கானா தூங்கிட்டானான்னு தெரியல சிஸ்டர். ஆமா, வேற மாதிரி சம்பவம்னு சொன்னீங்க, அது என்ன? அது வந்து சிஸ்டர், நீங்க அனுப்புன ஆளு துர்காவை சுட்டுருந்தான்னா அவ பொட்டுன்னு போயிருப்பா சிஸ்டர். அவ தியாகி ஆயிருப்பா. ஆனா இப்ப துரோகி ஆயிட்டா சிஸ்டர், துரோகி ஆயிட்டா. ஏய், சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்லு. சொல்றேன் சிஸ்டர். இனிமே துர்காவால வெளியே தலை காட்ட முடியாது. நம்ம மாப்பிள்ள மனசுல இருந்து வெளியே போயிட்டா சிஸ்டர். என்னையே தலைமறைவு வாழ்க்கை வாழ வச்சுட்டால, அவளுக்கு இது நல்லா வேணும். ஆனா இதோடு நான் விட மாட்டேன். அவளுக்கு நான் ஒரு முடிவு கட்டுற வரைக்கும் விடவே மாட்டேன். சூப்பர் சிஸ்டர், நல்லா கட்டுங்க. அப்பாடா, நல்லபடியா போச்சு இன்னைக்கு. வீடியோ பிளே ஆன அடுத்த நிமிஷமே எவ்வளவு கேவலமா பேசிட்டு போனாங்க பாத்தீங்களா? ஒருத்தர் கூட, அங்க வந்த ஒருத்தர் கூட இதெல்லாம் உண்மையா என்னன்னு கேட்கணும்னு தோணுச்சு அதிவாக. பாஸ், எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசு பாஸ். அவங்களெல்லாம் விடுங்க பாஸ். நம்மளே புரியாம தானே புலம்பிக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் மேடம் எப்படிதான் தாங்குவாங்க? அவங்க நிலைமையை யோசிச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் திவாகர், அதான் எனக்கு சங்கடமா இருக்கு. பாவம் இல்ல, பாவம் இல்ல துர்கா. ஃபங்க்ஷன்ல இடிச்சு போயிட்டா. துர்கா கிட்ட இத பத்திலாம் கேட்காம விட்டா கூட அவ மனசு கடந்து அடிச்சுக்கும் திவாகர். அந்த வீடியோ எப்படி வந்துச்சுன்னு கேட்கலாம்னா நானும் அவளை சந்தேகப்படுற நினைச்சு அவன் மனசு உடைஞ்சிருது திவாகர். அதான் எனக்கு பயமா இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாஸ். நானே இந்த மாதிரிலாம் ட்ரிங்க்ஸ் அடிச்சு எனக்கு அது பார்த்திருக்கீங்களா? நீங்க பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு அடிக்கிறேன்னா என்ன? அதான காரணம். வீட்டுக்கு போனா துர்காவை பார்க்கணும், இத பத்தி எல்லாம் பேசணும். ஆனா என்ன பேசுறது, ஏது பேசுறது எனக்கு தெரியல திவாகர். எங்க அப்பாவை பாக்குறதுக்காக ஸ்டேஷன் போயிருந்தப்போ அங்க வச்சு சந்துருவை பாத்திருக்கேன். பட் பழகுனதோ பேசினதோ இல்ல சார். அவரு ரொம்ப நேர்மையான நல்ல மனுஷன்னு அப்பா சொல்லிருக்காரு சார். மத்தபடி அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுதான் சார் உண்மை. நீ சொல்றதெல்லாம் ஓகே துர்கா. அப்ப அந்த கல்யாண வீடியோ பொய்யா? சந்துரு பேரன் சொல்றதும் பொய்யா? அதுதான் சார் எனக்கும் குழப்பமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நான் விசாரிச்சுதான் சார் சொல்ல முடியும். அதுவும் நீங்க பெர்மிஷன் கொடுத்தா. ஓகே துர்கா, உனக்கு 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள உண்மையிலே என்ன நடந்ததுன்னு நீ நிரூபிச்சிடணும். இல்லன்னு வச்சுக்கோ, வீடியோல பார்த்ததெல்லாம் உண்மைன்னு நிரூபணம் ஆயிடும். முடிஞ்ச மட்டும் இந்த பிரச்சனையை சீக்கிரமே சால்வ் பண்ண பாரு. ஓகே சார், தேங்க்யூ. யோ, உனக்கு அறிவில்லையா? டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு அதே டிபார்ட்மெண்ட்ல உனக்கு மேல இருக்கிற அதிகாரி மேல ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா
என்ன ஏதுன்னு முழுசா விசாரிக்காம எப்படியா நீ பிரஸ் கூப்பிட்டு தகவல் கொடுப்ப? இடியட். அதுவும் அவங்க ஒரு லேடி, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க. அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பண்ணி வச்சிருக்க? யோ, அவங்க எப்படியா வெளில போவாங்க? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? ஏயா, வெளி உலகத்துல இனி டிபார்ட்மெண்ட பத்தி என்னையா பேசுவாங்க? சாரி சார், அந்த வீடியோ வெளியானதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். அவங்க மேடத்து மேலே புகார் கொடுத்தாங்க, உடனே விசாரிக்கணும்னு வேற சொன்னாங்க. நான் மாட்டேன்னு சொல்லி அவங்க ப்ரெஸ்ஸுக்கு போனாங்கன்னா பிரச்சனை பெருசாக இருக்கலாம் சார். அதான் மேடத்துக்கிட்ட நேரடியாக கேட்டுடலாமேன்னு கூட்டிகிட்டு போனேன் சார், வேற ஒன்றும் இல்லை சார். சார், போன இடத்துல அந்த ஆள் வீடியோ ப்ளே பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல சார். யோ, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைக்காத. எனக்கு உன்னையும் தெரியும், துர்காவையும் தெரியும். நான் உங்ககிட்ட அதை பத்தி கேட்க போய் எங்க நான் உன்னை சந்தேகப்படுறேன்னு நினைச்சு நீ வருத்தப்படுவேன்னுதான். அதான் அந்த நேரத்துல என்னால உனக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியல. ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களா எப்படி எப்படி பேசிட்டு போறாங்க பாத்தியா? அவங்கள நம்ம பிசினஸ் பேக்ரவுண்ட் உள்ளவங்க. துர்கா துர்கா நாளைக்கு நாளைக்கு ஒரு பிசினஸ் விஷயமா அவங்க முகத்துல நான் எப்படி ஒழிப்பேன்? நாளைக்கு கம்பெனிக்காக என்னால அங்க உட்காந்து பேச முடியுமா? சொல்லு துர்கா, சொல்லு. நான் அந்த அளவுக்கு நான் இப்ப அசிங்கப்பட்டேன். யார் துர்கா அவங்க? அவங்க எதுக்கு நமக்கு இப்படி பண்ணாங்க? பாவம், நீ உனக்கு தெரிஞ்சதான் எனக்கு சொல்லியிருப்பிய. பாவம் துர்கா, நீ மட்டும் என்ன செய்வ? எனக்காக நீ எவ்வளவோ செஞ்சுட்ட. ஆனா உனக்காக என்னால எதுவுமே செய்ய முடியலையே. அதை நினைச்சதான் துர்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் மனசுல வலிக்குது துர்கா. அதான் அதெல்லாம் குறிச்சேன். துர்கா, சாரி துர்கா, சாரி. என்ன மன்னிச்சிடு துர்கா. சூர்யா, சாரி துர்கா, என்ன மன்னிச்சிடு துர்கா. துர்கா, சாரி துர்கா. சூர்யா, என்ன மன்னிச்சிடு துர்கா.